அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு ஸ்பைசியான சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க, அங்கேருந்து பார்த்துக்கோங்க. அதோடு நான் ஆட் பண்ணும்போது ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் ஒரு 3 பட்டை சேர்த்துக்கலாம். இந்த பட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லா வதங்க விடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து எண்ணெய்க்குள்ளே இறங்கிடும். ஏன்னா எப்படியும் சாப்பிடும்போது நம்ம அந்த பட்டையை எடுத்துகிட்டு தான் சாப்பிட போகிறோம். அப்போ வந்து நமக்கு அந்த ஃப்ளேவர் மட்டும் இந்த எண்ணெயில் வந்திருக்கும். அதனால தான் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். நார்த் இந்தியன் ரெசிபீஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய உருளைக்கிழங்கு சேர்த்து சமைப்பாங்க. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் குழம்புல சேர்த்து செய்யும்போது. இப்போ இந்த இலையும் கொஞ்சம் வதங்க விடலாம். இது இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 வெங்காயம் வந்து நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இப்படியே வதங்கட்டும். ஆயில் வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து பூண்டும் இஞ்சியும் தனித்தனியாக தான் ஆட் பண்ண போகிறேன். பூண்டு வந்து முதல்ல சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போன பிறகு தான் இஞ்சி வந்து சேர்க்க போகிறேன், இஞ்சி பேஸ்ட்டு. ஏன்னா நமக்கு பூண்டு வந்து கொஞ்சம் வதங்க லேட் ஆகும், இஞ்சி வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். இதோடவே பாருங்கள் இப்போ நல்லா வதக்கியாச்சு இஞ்சி. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ நல்லா இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 4-5 லவங்கம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நமக்கு இந்த தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் ஆகிட்டு இந்த மசாலாவோட சேர்ந்து வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நம்ம எப்போவுமே குழம்பு செய்கிற மாதிரி தான் வரும். ஆனால் நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளியில் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் உங்கள்கிட்ட சிக்கன் குழம்பு மசாலா இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இங்கே வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சைஸில் நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் சிக்கன் சேர்த்துடலாம். நம்ம எதுக்கு உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு சேர்த்தோம்னா சிக்கனை விட உருளைக்கிழங்கு கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதனால தான் இப்போ 1/2 கிலோ சிக்கன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கு. இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். சிக்கன்லேருந்து பாருங்கள் நிறைய தண்ணி வருது. அதோட உருளைக்கிழங்கு சிக்கனும் இதிலேயே நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு, ஆனால் இன்னமும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. திரும்பவும் தட்டு போட்டு நம்ம இதை நல்லா வேக விடலாம். அப்போ தான் இந்த சிக்கனும் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா. இப்போ பாருங்கள் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கும்போது அந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாம் ஒன்றா நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். இந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு.
இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி கொதிக்க வைக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் குழம்புல ஒரு ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். எப்பவுமே நார்த் இந்தியன் ரெசிபீஸ்லலாம் அதிகமாக உருளைக்கிழங்கு சேர்த்துப்பாங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது சாதத்தோடவும் பூரி, இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணால் சாப்பிட்லாம். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே இந்த குழம்புல மேலே நமக்கு இந்த எண்ணெய் எல்லாம் எப்படி நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நார்த் இந்தியன் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி.